விழுப்புரத்துலேருந்து மாம்பழப்பட்டு போய் சேரத்துக்குள்ள பொழுது சாஞ்செடுத்து அங்கேருந்தே திருவண்ணாமலைக்கு நடக்க ஆரம்பிச்சேன். 10 மைல் நடந்ததுல நன்னா இருட்டுடுத்து. அங்க அரணையநல்லூர்ல ஒரு கோவில் இருந்தது. அங்க போய் ஒரு தூணுக்கு பக்கத்துல உட்கார்ந்தேன். அங்க ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்தேன். அது விளக்கிலேந்து வந்த ஒளி இல்ல, அது ஒரு பிரகாசம். ஒரு சில நொடிகள்ல அந்த பிரகாசம் மறைஞ்சு போச்சு. அங்கேயே தியானத்துல உட்கார்ந்துட்டேன். எத்தனை நாள் அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாது. கோவில் குருக்கள் வந்து என்னை எழுப்பி கோவில் நடைய சாத்தணும், 1/4 மைல் தூரத்தில் இருக்கிற கீழூர்ல இருக்கிற இன்னொரு கோவிலுக்கு போகணும்னு சொன்னதுனால நான் அவா பின்னாடியே போனேன். அங்கேயும் மறுபடியும் சமாதி நிலையில இருந்தேன். மறுபடியும் அந்த குருக்கள் என்னை எழுப்பினார். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் கொடுக்க மறுத்துட்டார். அப்போ அதை கவனிச்சுட்டு இருந்த மூலக்காரன் தன்னோட பங்கு சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டான். அதை சாப்பிட்டதும் எனக்கு குடிக்க ஜலம் தேவைப்பட்டது. பக்கத்தில் இருக்கிற சாஸ்திரிகள் வீட்டுக்கு போக சொன்னான். அந்த வீட்டுக்கிட்ட போனதும் நான் மயங்கி விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு சில பேர் என்னை விசித்திரமா பார்த்துட்டு இருந்தா.